தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் காலமானார். மனிதநேய பண்பாளர் என்று மக்களால் கொண்டாடப்படுகிற, தொண்டர்களால் கொண்டாடப்படுகிற விஜயகாந்த் காலமானார். அவருக்கு வயது 71. பல்வேறு தொடர் வழக்கமான பரிசோதனைகளுக்காக மியாட் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் நுரையீரல் தொற்று காரணமாக தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிலையில் இன்று காலை தேமுதிக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமான செய்தி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய உடல் அவருடைய வலசரவாக்கம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு சடங்குகள் முடிவடைந்த பின்னராக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அங்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதன் பின்னதாக நாளை அவருடைய இறுதி நிகழ்வு என்பது, இறுதி சடங்குகள் என்பது நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மறைவுக்கு ஏராளமான தொண்டர்கள், பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருவதை நாம் பார்க்கிறோம். வலசரவாக்கம் இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து கதறி அழுத வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மிக சிறந்த ஒரு மனிதநேய பண்பாளராக அறியக்கூடிய விஜயகாந்த் திரைப்பட நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் தலைவராகவும் தன்னுடைய பயணத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கியது தேமுதிகவினுடைய பயணம். செப்டம்பர் மாதம் தொடங்கிய அந்த தேமுதிக பல்வேறு தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு அவர்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு